கிட்ஸ் அண்ட் ஹோம்ஸ். இன்னைக்கு வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச நாளான கிறிஸ்மஸ் தாங்க. சோ இந்த கிறிஸ்மஸ் டேவை வந்து நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம், இந்த நாள்ல நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் எ மேரி கிறிஸ்மஸ். அது நீ விஷ் பண்ணிரு. We wish you a Merry Christmas, everyone. விஷ் யூ ஆல் எ மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல என்ன ஞாபகம் வரும்? நம்மளோட சாண்டாவும் அவர் கொடுக்குற கிஃப்டும் தான். குழந்தைங்க இந்த கிஃப்ட்டுக்காக தாங்க ஹோல் இயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த கிறிஸ்மஸ் டேல இதை தாண்டி, அதாவது கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை தாண்டி என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியா சேர்ந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இப்ப ரெடியா இருக்கோம். உங்களுக்கும் காட்ட போறோம். நாங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து பண்ண போறோம். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? வாங்க நம்மளோட ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற ஆக்டிவிட்டி. சோ கதிருக்கு ரொம்ப ஃபேவரட் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பேக்கா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்குள்ளேயே வந்து ஆல்ரெடி பேக் பண்ண அந்த குக்கீஸ், அதுக்கப்புறமா ஐசிங், இது எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை எடுத்து எல்லாமே ஜாயின் பண்றதுதான். இது ஒரு குட்டி ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். பட் ஆனா கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் அப்படியே ஓபன் பண்ணியே காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்காக ஒரு கலரிங் சுகரு, அப்புறம் இதுல ஒரு கேண்டி, அப்புறம் இது பாத்தீங்கன்னா கம்மிஸ், கலர் கலரான கம்மிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கிரீன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் தீம் அப்படிங்கறதுனால எல்லாம் கிரீன் ரெட் இந்த தீம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ண அந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கி தான். ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே வீட்டுல வந்து இதை பர்சனலா வந்து மேக் பண்ணுவாங்க. பட் நாம வந்து இப்போ இன்ஸ்டன்டா தான் வந்து கடையில அப்படியே வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு மேல வந்து கண்டிப்பா ஐசிங் போடணும் இல்லையா? ஸோ அந்த ஐசிங்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பைப்பிங் பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பயங்கர ஆர்வமா இருக்கும். கதிர் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு. ஸோ நம்ம இப்போ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட ஐசிங்கை வந்து ஐசிங் பேக்ல வந்து போட்டாச்சு. டிப்பும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜிஞ்சர் பிரெட்டை வந்து ஓபன் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த குக்கீஸ் வந்து நல்லா இது வந்து ஈட்டபிள் தான். ஸோ இங்க வந்து எல்லாத்துக்கும் அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த பாக்ஸ்லயே வந்து நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரேக் பண்ணி ஒன்னொன்னு ஜாயின் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ நம்ம இப்ப எடுத்திருக்கிறது வந்து இந்த பிஸ்கெட்டு. இத வச்சு நம்ம இந்த மாதிரி வீடு பண்ண போறோம்னு நினைக்கிறேன். க்ரானிக்கல் ஹவுஸ் இதுதான் வந்து பண்ண போறோம். ஒரு ஃபர்ஸ்ட் இத பிரேக் பண்ணலாம். இரு 3 பேரை வச்சு பண்ணனும். தூத்துல போய்ட போறா. இருடா. இது வந்து நைஃப் வச்சு தான் கட் பண்ணாதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கொஞ்சம் வந்து இதுவா வந்து உடைஞ்சாச்சு. பாப்போம், நம்ம வந்து ஐசிங் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். I think icing வச்சு ஸ்டிக் பண்ணியோம். ஆமா, ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேப்பா. ஓகே, ரெடியா? அழகா இது கையிலேயே வந்து நானே கட் பண்ணிருக்கேன் போல. தட்ஸ் ஓகே. I'm so happy. I can make it. So happy அப்பா. சரி பசியா ஹாப்பி. நம்ம வந்து இப்போ இந்த பிரேக் ஆனதை சிமெண்ட் போட்டு ஒட்டிரலாம். அது பேரு சிமெண்ட் இல்லப்பா, ஐசிங். இது நமக்கு ஃபர்ஸ்ட் கீழ வந்து ஐசிங்க போட்டு ஸ்டிக் பண்ணனும். அப்பதான் இது ஒட்டும். நம்மளோட ஐசிங்க போட்டு வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து கீழேயும் நம்ம வந்து ஐசிங் போட்டு தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கோம். கொஞ்சம் இரு. பில்ட் பண்றதை விட சிமெண்ட்டை சாப்பிடுறது உனக்கு அதிகமான ஆசையா இருக்கா? நம்மளோட கட்டிங் போர்டு மேலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ வைக்கணும்னா நம்ம பேஸா வந்து ஒரு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடுக்கும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
போல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெற்றிகரமா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் வந்து பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம உடைச்சதே வந்து கொஞ்சம் இது பண்ணி பிரேக் பண்ணிட்டோம். இந்த தடவை நான் கையிலேயே நானே உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எல்லாமே பெர்ஃபெக்டா உடைச்சாச்சு. இதுவும் வந்து ஈஸியா பண்ணிடலாம். இன்னொரு வீடும் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து அழகா பிரேக் பண்ணி இன்னும் 2 இருக்கு. இன்னும் 2 இருக்கு. ஸோ பாப்போம். சக்சஸ்ஃபுல்லா வந்து செகண்ட் வீடியோ பண்ணியாச்சு. தேர்ட் வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ வந்து பண்ணிடலாம். வெற்றிகரமா நம்மளோட 4 வீடியோ வந்து பில் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, மிச்சம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. நம்மளோட கதிர் பார்ட்டு தான் இப்போ வந்து பண்ண போறோம். கதிர் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான். ஸோ இப்போ இந்த டெக்கரேஷன் வந்து இதுல வந்து பாக்ஸ்ல போட்டிருக்கிற மாதிரியே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா எப்படி வரும்னு தெரியாது. இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். ஆனா எப்படி வரப்போகுது நம்ம ஃபைனலா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேண்டி ஒரு ஸ்ப்ரிங்கிள் ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டெக்கரேட் மட்டும் பண்ணல, அதானே? ஃபைனலா நம்மளோட மினி வில்லேஜ் வந்து ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இதுல பாருங்க, இதுல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் இருக்காது. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண முடியாது. சோ ஓரளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கோம். இல்ல ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக வந்திருக்கு. ஆனா என்னன்னா நம்ம ஐசிங் போட்டோம் இல்லையா, போடவே வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வச்சுட்டு வரணும். கொஞ்சம் இது ஆயிடுச்சுன்னா கூட காஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் இங்கெல்லாம் வந்து நம்மளால ஸ்ப்ரிங்கிள்ஸே வைக்க முடியல. ஸோ எனிவே நம்மளோட மினி வில்லேஜ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இங்க ஒருத்த வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணதை விட ஐசிங் சாப்பிட்டதுதான். ஆமா, இந்த ஒர்க் நாங்க தான் இது ஆக்டிவிட்டியா பண்ணோம். கதிர் வந்து ஈட்டிங் ஆக்டிவிட்டியா பண்ணாரு. நம்மளோட மினி வில்லேஜ் வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்கோம். நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வீடியோவும் நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப வந்து கதிர் ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிடுறதுக்கு. அவரை நான் வந்து பாருங்க புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து சீக்கிரமா சாப்பிட போறாரு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Hema. Bye bye. Now I can eat.